அம்மா, நான் சுதா பேசுறேன். நல்லா இருக்கியாம்மா? சொல்லுமா, நல்லா இருக்கேன். என்ன விஷயமா? இல்லம்மா, 3 நாள் ஊர்ல இருந்துட்டு வரவும் உங்க நினப்பாவே இருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். அம்மா, கடையில் இருக்கியா வீட்டில் இருக்கியாம்மா? சொல்லுமா, கடையில் தான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் எனக்கு உங்கள் நினப்பாவே இருந்துச்சு. ரொம்ப இதுவாக இருந்துச்சு, வீடே வெறிச்சோடி போய் கிடந்துச்சு, கஷ்டமா இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் இதான் நம்ம வாழ்க்கைன்னு ஏற்றிட்டு பழகிட்ட ஆரம்பிச்சேம்மா. அப்புறம் சொல்லுமா, ரொம்ப பிஸியாக இருக்காம்மா? இல்லைம்மா சுதா, சொல்லு, என்ன விஷயமா? நேற்று சுவாதி அப்பா உங்கள் மருமக ஏதோ அவங்க கடையில் வந்து யாரோ ஜாதகம் கொடுத்தாங்களாம் சுவாதிக்கு. நல்ல ஜாதகமா, நல்ல மாப்பிள்ளையா, அதுக்காக ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கம்மா. நான் கூட வேணான்னு சொன்னேன். ஏன் இப்போதே பார்க்குறீங்க, பாப்பாக்கு இப்போ தானே 20 வயசாகுது, ஒரு 2 வருஷம் ஆகட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அவருக்கு கேட்கலம்மா, நல்ல ஜாதகம் நல்ல மாப்பிள்ளை அப்படின்னாரு. மாமனார் மாமியிட்ட கேட்டாங்க, அவங்களும் வேணாம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஜாதகம் மாதிரி கொடுங்க பார்க்கலாம், அதுக்கப்புறம் வேணா செட் பண்ணிக்கலாம், வேணானா விட்டுலாம் அப்படின்னாங்க. அதாம்மா உன்ட்ட சொல்லலான்னு தோணுச்சு. அப்படியாம்மா, சரி சரி, நல்ல விஷயந்தான். அதான் அம்மாச்சியை பார்க்க வந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஒரு நல்ல இடமா வரப்போகுது. சந்தோஷம் சந்தோஷம். இருந்தாலும் சின்ன வயசு தானேம்மா, இப்போயே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? மருமகன் தான், சரி பார்க்கலாம் பார்த்துட்டு கொடுக்கலான்னு இருக்காருமா. எனக்கு விருப்பமே இல்லைம்மா இதில், அதான் கஷ்டன்ட்டு சொல்லான்னு தோணுச்சுமா. அடி சுதா, என்னாச்சுமா உனக்கு? உடம்பு சரியில்லையா? ஒரு மாதிரியா பேசுகிற? ஆமாம்மா, பனி பெய்தல, அதனால சளி காய்ச்சமா, அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சம்மந்தி அம்மாட்ட சொல்லி ஒரு கசாயம் வச்சு குடிக்க சொல்லுமா, சரியாயிரும். சரிம்மா. மாமா அத்தை இல்லை, வெளியே போயிருக்காங்க. அம்மா, என்னாச்சு? மாமாக்கு கண்ணாஸ்பத்திரி பக்கம் போயிருக்காங்கம்மா, அத்தையும் கூட போயிருக்காங்க. அம்மா, நீ போயிட்டு வர வேண்டியதானே கூட? நான் வரைந்தாம்மா சொன்னேன், அத்தை தான் வேணான்ட்டாங்க. சரி, நாங்களே போயிட்டு வரோன்ட்டாங்க, ஆட்டோட தான் அனுப்பிவிட்டுருக்கோம். அவங்க போயிட்டு வந்துட்டாங்க, வந்துருவாங்க 1 மணி நேரத்தில். சரி, அதான் நடுவில் உன்ட்ட பேசலான்ட்டு. புள்ளி 1/4 கிலோ போதுமா? 1/2 கிலோ வாங்கிக்கோங்களேன். 1/2 கிலோ 120 ரூபா தான். சரி, 1/2 கிலோ கொடுத்துட்டுங்களா? சரி, சக்கரை 1/2 கிலோ கொடுத்துறேன். சரி, கடையில் கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்களாம்மா? ஆமாம்மா, சும்மா 2-3 பேர் இருக்காங்க, அவ்வளோதான். சரிம்மா, வேற ஒன்றும் இல்லை. அம்மாட்ட சொல்லக்கூடாது சுவாதி லவ் பண்ணுற விஷயம், இது மாதிரி எதுவுமே அம்மாட்ட சொல்லக்கூடாது. அம்மா அங்கே தனியாக தானே இருக்குது, அப்புறம் வருத்தப்படும். வேண்டாம், அம்மா கிட்ட அதை சொல்லி அம்மாவுக்கு மன சங்கடத்தை உண்டாக்க வேண்டாம். நம்ம கிட்டே இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது திருப்தி கிடைக்கும், இந்த மனசில் உள்ள ஆறுதலாவது கிடைக்குன்னு பார்த்தா யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அம்மாட்டையும் சொல்ல வேணாம், யார்ட்டையும் சொல்ல வேணாம், நமக்குள்ளது நம்மக்கிட்டே இருக்கட்டும், வேண்டாம். சொல்லுடா, ஏன்டா அமைதியாக இருக்கா? வேற என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் கடையில் பிஸியாக இருப்பீங்க, சரி முடிச்சுட்டு பேசலாம் தான் நான் அமைதியாக இருந்தேன். வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் ஃபோனை வச்சிருந்தேன், நீங்கள் பாருங்கள், நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரிம்மா சுதா, பேத்திமாக்கு சுவாதிக்கு எதுவும் வரன் வந்து பொண்ணு வீடு போக்குறோம், மாப்பிள்ளை வீடு பார்க்குறேன்னா கூப்பிடு அம்மாவை. அம்மா ஓடோடி வந்துடுறேன், சரியா? உன்னே கூப்பிடாமா, வேற யாரம்மா கூப்பிட போகிறேன்? சரி பாருங்கம்மா, உடம்பா பார்த்துக்கோங்கம்மா, வச்சிருங்க. சரிம்மா சுதா, பார்த்துக்கோமா. யார்கிட்ட தான் சொல்கிறது இந்த விஷயத்த? என் மனசுக்குள்ளாரே வச்சு புழுங்கிக்குது. யார்கிட்ட சொன்னாலும் ஏதாவது என் பொண்ணு விஷயம் யார்கிட்ட சொன்னாலும் அவளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு எனக்கு பயமாக தோணுது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பெருமாளே, எப்படியாவது காப்பாற்றுப்பா. சரி, ஓகே, இப்போ 6 மரம் போட்டு வைப்போம், அப்புறம் பின்னாடி எல்லாத்தையும் சொல்லிக்கலாம் விஷயத்த. பாப்பா எங்கடா தம்பி? கிளாஸில் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க மிஸ்ஸு, சொல்லித்தரலான்னு பார்த்தா எங்கே போயிட்டா பாப்பா? பாப்பா குட்டி, எங்கடா இருக்க? இங்கே வா, அம்மா ஹோம்ஒர்க் சொல்லித்தரேன். எப்படியா பாப்பா வந்துட்டமா? ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு வந்தேம்மா. சரி ஓகே, பரவாயில்ல, வாங்க படிக்கலாம். அமலா, ஏங்க என்ன விஷயம்? இந்த பசங்களுக்குலாம் ஹோம்ஒர்க் சொல்லிக்கலான்னு இருந்தேன். சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? முன்னாடி எல்லாத்தையும் பேசிட்டு இப்போ வந்து என்கிட்ட என்ன வேணும்னு கேக்குறியா நீ? ஏங்க கோபப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. பிள்ளைங்களா இருக்கு, பிள்ளைங்க மாதிரி சண்டை வேண்டாம். ஆமாண்டி, பண்றதா நீ பண்ணிட்டு இப்போ பிள்ளைங்க முன்னாடி சண்டை வேணாம்னு சொல்லிடு. நான் என்னங்க பண்ணேன்? ஏமா அப்பா சண்டை போறாரு உங்ககிட்ட? அது இல்லடா தம்பி, எப்பவும் நானும் அப்பாவும் இப்படிதான் சண்டை போற மாதிரி பேசிக்குவோம். ஆனா சண்டை இருக்காது, சும்மா ஜாலியா பேசிக்குவோம். நீங்க உள்ளார போய் படிங்க போங்க, அம்மா அதோ 10 நிமிஷத்துல வந்துறேன், சரியா? எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்பா கிட்ட போய் பேசுமா, அப்புறம் எங்களுக்கு தூக்கம் வந்துருமா. போங்கடா தங்க, ஒரு 10 நிமிஷம் தான், அம்மா வந்துருவேன், போங்க போய் படிச்சுட்டே இருங்க, வந்துருவேன். சரிம்மா. சொல்லுங்க, நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேனா இல்லையா, பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு. நம்ம சண்டை போடுறது அவங்களுக்கு தெரியவே கூடாது, அப்புறம் அவங்களுக்கு தான் பாதிக்கும். நல்லா வியாக்கியமா பேசுவேன், ஆனா பெரியவங்களை எப்படி பேசணும் உனக்கு தெரியாது. நான் யாராங்க ரொம்ப திட்டி பேசினேன் சொல்லுங்க? வேண்டாம்லா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பு காரியமா நிக்காத, சரியா? ஏங்க கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன விஷயம் தெளிவா சொல்லுங்க, அப்பதான் எனக்கு தெரியும். நான் தெளிவாவே சொல்றேன்ல, எதுக்கு எங்க அம்மா நீ ஓரமா போய் உட்காரு, உனக்கு வயசாயிடுச்சு, இப்படியே பண்ணிட்டு இருந்தா உனக்கு முதியோர் ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டுருவேன் அப்படின்னு சொன்னியா? ஏங்க அவங்களை போய் அப்படி சொல்ல போறேன்? இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேனா? அவங்க சொல்லி நம்புறீங்க? நம்புறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். நீ ஏன் அந்த வார்த்தையை சொன்ன எங்க அம்மாவை ஆசிரமத்துல போய் சேர்த்து விட்டுருவேன்னு சொல்லு பாப்போம். எங்க அந்த வார்த்தையை சொல்லணும்? எங்க அம்மாவை பத்தி எங்க அண்ணி பேசினப்போ நான் கோவப்பட்டவ. இப்ப நான் ஏங்க எங்க மாமியார் அது மாதிரி சொல்ல போறேன்? இல்லங்க, அது மாதிரி நான் சொல்லவே இல்ல. யாரும் உங்ககிட்ட தப்பா பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. யாரும் என்கிட்ட தப்பா சொல்லாமலா, எங்க அம்மாவே தான் என்கிட்ட சொன்னாங்க. உங்க அம்மா கிட்ட நான் ஏங்க அப்படி சொல்ல போறேன்? உங்க அம்மா நேராவே கூப்பிடுங்க, அவங்க முன்னாடியே கேட்டலாம். இன்னொரு விஷயம், எங்க அம்மா அவங்க கூட பேசுறாங்க, நீ உங்களை முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறியா, திரும்பி பேசுறியா? உனக்கு என்ன அவ்வளவு எகத்தாலமா சொல்லு? பாருங்க, நான் அப்பயே சொல்லதான், உங்ககிட்ட யாரும் ஒண்ணு கண்டா கோத்து விட்டுருக்காங்க. உங்க அம்மா கூப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். எங்க அம்மா பாரு பின்னாடி அழுதுட்டு தான் இருக்காங்க, நீ சொன்ன விஷயத்துக்கு எல்லாமே கேட்டு. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்டா இவ்வளவு விஷயம் நடக்குது, என் பின்னதான் நின்றுட்டு அமைதியா இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. இவ்வளவு தூரம் அவர் என்னை திட்டிட்டு இருக்காரு, சொல்றாரு, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொன்னேனா? சொல்லுங்க, அதெல்லாம் உண்மைதானா? சொல்லுங்க. இந்த விஷயம் நான் உங்கள்கிட்ட எப்படித்தான் பேசினேன்?
அப்பையிலேருந்து இந்த வரைக்கும் நான் எதுவுமே பேசினதே கிடையாது. ஏன் அவட்ட இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்கீங்க, போட்டு கொடுத்துருக்கீங்க? அந்த விஷயத்தை நீ சொன்னதாமலா மறந்துடாத. கோபத்துல நீ வார்த்தையை விட்டுருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனா அது என் மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நான் ஒன்னு சொல்றேன், நான் கோபத்துல எவ்வளவு வார்த்தை பேசினாலும் நான் நிதானமா இருப்பேன். வார்த்தையை பார்த்து பேசுவேன், அளந்து பேசுவேன். ஆனா இந்த மாதிரி வார்த்தையை நான் சொல்லவே இல்ல. என் மேல பொய் சாத்தி சொல்லாதீங்க. அம்மாடி, நானும் கூட தான் இருந்தேன் சரியா? இந்த வார்த்தையை பேசிட்டு எப்படி நீ சொல்லேன்னு பொய் சொல்லலாம்? சொல்லு அமலா. அது மட்டும் இல்லாம என்னையும் வேற சொல்லியிருக்க நீ. அதுக்கெல்லாம் என்ன சொல்றது? என்னையும் என்ன சொன்ன நீ? உனக்கெல்லாம் எதுக்கு சோறு போடணும்? நீ உங்க வீட்டுல போய் உட்காரு, உனக்கே ஒண்ணும் இல்லையே, உனக்கு வரைக்கும் லாஸ்டா சோறு போடணுமான்னு கேட்ட. அதெல்லாம் எனக்கு எப்படி இருந்துச்சு? பாட்டி எப்படி சொல்றீங்க? நீங்க ஒரு விஷயம் விட்டு போடுறீங்க என்கிட்ட. அத்தை சொல்றேன், நான் சொல்லுங்கிறேன். நீங்க ஒரு விஷயமா? உண்மையா சொல்றீங்க? என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. உங்க அம்மாவா என்னை கோத்தி விட்டுட்டு உங்களுக்கு எனக்கு சண்டையை மூட்டி விட பாக்குறாங்க. அதான் நீங்க நம்புங்க. ஏய், எங்க அம்மா பத்தி நீ பேசுனது போதும், சொன்னது போதும், நான் நம்பினது போதும் சரியா? நான் யார் நம்பணும் நம்பாது எனக்கு தெரியும். நீ பேச வேணாம் போ. எங்க அம்மா சொல்றதா உண்மை, நீ சொல்றது எல்லாமே பொய் தான். ஏயா, நான் சொல்றத நம்ப மாட்டேங்கிற, உங்க அம்மா சொல்றத நம்புற. எங்க அம்மா அப்பா விட்டுட்டு வந்து உன் கூட 10 வருஷம் வாழ்ந்து 2 குழந்தையை பெத்துட்டு இவ்வளவு தூரம் கஷ்டத்தை அனுபவிச்சு சகிச்சு போறேன்னா உன்னே நம்ப மாட்டேன் நீ. உங்க அம்மா உனக்கு எனக்கு சண்டையை மூட்டி விட்டு உன்னை என்ன பிரிக்கிறாங்க பாரு, அவங்கள நீ நம்புவ அதானே? குப்புசாமி, நீ இருக்கிறப்ப எவ்வளவு கோப்பட்டு பேசுறா பாரு. இதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடா? அப்ப நீ இல்லாதப்ப எவ்வளவு பேசிருப்பா என்னைய. இதுமா புரியுது, அவ என்னென்ன பேசினாலும் எல்லாமே எனக்கு புரியுது. இப்போ உங்க முன்னாடி ஆக்டிங் பண்றதும் புரியுது, என்கிட்ட நடிக்கிறதும் புரியுது எனக்கு. யா குப்புசாமி, நான் நடிக்கிறேன் தான். உங்க அம்மாவும் உங்க பாட்டி சொல்றத நம்புற, நான் சொல்றத நடிக்கிறேங்கிற. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. நான் என் பிள்ளைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். நாளைக்கு ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் இருக்கு. இப்போ உன்கிட்ட பேசலாம் எனக்கு நேரம் இல்ல. நீ கிளம்பு. இந்த மாமலா, எங்க 2 பேர்கிட்டே தப்பா பேசுனீல, அதுக்கு திரும்பி இப்பயே சொல்லு. உங்க பிள்ளைங்கள அப்புறம் பாத்துக்கலாம். நீ இப்ப நான் உங்ககிட்ட கோவப்பட்டேன்னா கோவப்படுறேங்கிறீங்க. இதுங்க நார்மலாவே பேசுறேன். பாட்டி, நான் தனியா உட்காந்துருந்தேன். உங்க பொண்ணு தான் என்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்க அம்மா வீட்டுக்கு போனியே, சொத்து பிரச்சனையாச்சே, என்னடி ஏதடி, உங்க அப்பா என்னடி சொன்னாருன்னு கேட்டாங்க. ஏன்டா ஒன்றும் சொல்லலத்தா, அவங்க சொத்தை பிரிக்கிறத பத்தி எதுவும் சொல்லலத்தா அப்படின்னு. உங்க அப்பா எப்பதான் சொத்தை பிரிச்சு கொடுப்பாரு, எந்த வருஷம் தான் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டு என்னை வம்புழுத்தாங்க. சரி, நானும் அவங்க சும்மா இருக்கணும், நானும் வம்புழுத்தேன் தான், இல்லைன்னு சொல்லல. அதுக்காக நான் வார்த்தையெல்லாம் விடவே இல்லை பாட்டி. தெரியுமா தெரியாது உங்களுக்கு? அதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டீங்களே. ஆமா, அதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் தான். அதுக்கப்புறம் தான் என்னையும் தான் ரொம்ப பேசினியே. என்ன பேசுனேன்னு சொல்லுங்க. கீழே சோறு போடணும், நீ வரும்போது ஏதாவது நகை நட்டு எடுத்துட்டு வந்தியா, உனக்கு கடைசி காலம் வரைக்கும் எப்படி பாத்துக்கிறது, நீ கிளம்பு வீட்டுக்கு போன்னு சொன்னியா இல்லையா? இதெல்லாம் பொய் பாட்டி, பொய். நீங்க ரொம்ப பொய் பேசுறீங்க. இது மாதிரி வார்த்தை நான் சொல்லவே இல்லை. என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், பேசுறதே பேசிட்டு இருக்கா? நீ பேசுறதுதான் தெரியாதா எனக்கு? போதும், நீ பாட்டு. என்னே அடிச்சிட்டில. நானே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து ரொம்ப மனவேதனையில உட்காந்துருக்கேன். அதுவும் இல்லாம உங்க அம்மா வேற என்னை ரொம்ப இதுப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, சண்டை போடுறாங்க. அதை கேட்டு நீயும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடிட்டு என்னை அடிக்கிற. போயா போ. இன்னமும் என்ன சொல்லணுமோ அவங்க சொல்றதை கேட்டு அலறாடிட்டு என்ன வேணா பண்ணு. நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், இந்த வீட்டிலே தான் இருப்பேன். மாமனார் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். இது யார் செய்யறதுன்னு அவருக்கு தெரியும்ல. ஏமா, ஏற்கனவே இப்படிதான் எங்க வீட்டுக்காருக்கு முடியாம போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இப்பதான் நல்லாயி வந்திருக்காரு வீட்டுக்கு. திருப்பி அவர் ஆஸ்பத்திரியில சேர்க்கலான்னு பாக்குறியா? இப்படியே பேசி பேசியே. ஆமா, நல்லா கேளுமா. அவருக்கு தெரியும் யார் இப்படி பேசுவாங்க பேச மாட்டாங்கன்னு. நான் சொன்ன அவசியமே இல்ல. இப்படிதான் உங்க மாமனாட்ட பேசி பேசி அவர் நெஞ்சொலி உண்டாக்கிட்ட. திருப்பி இதே மாதிரி அவட்ட பேசி சண்டையை மூட்டி விட்டு திருப்பி ஆஸ்பத்திரியில சேர்க்க நிலைமை உண்டாக்கிறாத நீ. ஆமா, சரிங்க விடுங்க. இப்ப நானு உங்க அம்மா பத்தி சொல்றதா நானா சொல்லதாவே இருக்கட்டும் சரிங்களா? பாட்டி சொல்றதாவும் நானா சொல்றதாவே நானா சொன்னேன். இப்ப எதுவுமே இல்ல. உங்க அப்பா கிட்ட நான் எதுவுமே பேசவும் இல்ல. என்னை ஆளை விட்டுருங்க. என் பிள்ளைங்களாவும் நல்லா பாத்துக்கணும். அதுங்க ஃபியூச்சர் நல்லபடியா கொண்டு வரணும். நான் தான் சொல்லிட்டேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்கு மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சிருமாடி? பாத்தியம்மா, இங்க நடக்கிற விஷயத்த பாத்துட்டு தானே இருக்கேன். மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி திருப்பி நான் பேச மாட்டேன் அப்படின்னு எங்க அம்மா காலையில நீ விழுவணும். அதே மாதிரி எங்க பாட்டி காலையில நீ விழுவணும். என்னங்க, உங்க அம்மா காலையா? சரிங்க, நான் விழுந்துறேங்க. பாட்டி காலை தானே, 2 பேர் காலை சேர்ந்தே விழுந்துறேன். அப்படியே எப்படி நிக்கிற? காலைல விழுவு. உங்க காலை காமிங்கிட்ட கீழே விழுந்து காலை தொட்டு கும்பிட்டு மன்னிப்பு நீ பண்ணதுக்கு. சரித்த, காலை தொட்டு உங்களை கும்பிடுறேன். என்னை மன்னிச்சிருங்க, நானும் தெரியாம தான் பேசிட்டேன். ஐயோ குப்புசாமி, இப்படிடா கீழே விழுறேன்டா. அத்தை என்ன தாச்சு? அத்தை, உங்க அத்தையை பிடிங்க. அத்தை கீழே விழுவ போறாங்க, பிடிங்க. என்னால முடியாது, உங்களால பிடிக்க முடியும். போங்க. என்னமாச்சு? ஏமா கீழே விழ போயிட்ட? உன் பொண்டாட்டி கீழே விடுன்னு காலை தொட்டாடா, அப்படியே சறுக்கி விட்டாடா. நீங்க உங்க காலை தொடவே இல்லத்த, பிடிக்கதான் வந்தேன். அதுக்காட்டி நீங்க சறுக்கி விழுந்துட்டீங்க. உங்களுக்கு லோ பிபி இல்லத்த, அதான் தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. ஆமாம்மா ராணி, உனக்கு பிபி லோவா இருக்கும்போது கீழே விழுந்துருவீல்ல, அதான் இப்ப நடந்திருக்கு. காலை வலிக்குதாமா? என்னமாச்சு உனக்கு? கால் வலிக்குதா? காலை குடலடா, தலையும் சுளுக்கி பிச்சு போல இருக்கு. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா என்னைய. அதாமா, அமலா அவனை காலதான் தொட வந்தா, நீதான் கீழே விழுந்துட்ட. சரி வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். உங்ககிட்டயும் நான் பேசுறது தப்புதான். உங்க காலையை விழுட்டுமா பாட்டி? இல்லம்மா, காலெல்லாம் உழுவ வேணாம். நீ மன்னிப்பு கேட்டது எனக்கு போதும். ஆமா, எனக்கே தலையை சுளுக்கி கிச்சு திரை திருப்ப முடியங்கிறேன். காலை வேற வலிக்குது. வாடா ஆஸ்பத்திரி போனடா. என்ன டாக்டர் போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேமா? கால் டாக்டரா தலை டாக்டரா? அத்திட்ட முதல் கால் டாக்டர் கூட்டிட்டு போங்க. காலை தான் ரொம்ப வலிக்கும், நடக்க முடியாது, தூக்கிட்டு போங்க.
நீ பாவி பாதகத்தி, என் காலில் உள்ள உன்னை சொன்னேன், நீ ஏன் காலில் உரேன்னு சொல்லிட்டு என் காலை பிடிச்சி இழுத்து இன்னைக்கு கீழே உள்ள வச்சிட்டேன்டி. என் தலையை வேற சுருக்கிக்கிச்சு, காலு வேற நடக்க முடியல, காலை கட்டு போற நிலைமை கழிச்சிட்டியே. இரு உன்னை கந்து கவனிச்சுக்கிறேன். இந்த வாய் கோணிக்கிச்சு, கீழே வந்தனால பல்லெல்லாம் உடஞ்சிருச்சுங்களா? பல்லாட்ட போல மத்த பல்லெல்லாம் கொட்டிருச்சுங்களா? சரி வாமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். அம்மலா, அப்பா வந்தோடனே அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் சொல்லிடு, பாத்துக்கோ வீட்டை. சரிங்க. டேய்டா தம்பி, நான் ஆஸ்பத்திரிக்கு வரேன். அப்புறம் கீழே என்ன தள்ளி விட்டு மண்டே உடச்சிருவாடா. என் தலையில முடியல, அப்புறம் அவ்வளோதான் மண்டை உடஞ்சிருந்தா. டேய் நானும் வரடா, இருடா தம்பி. கிளவி மாமியார் படிக்கிளவி, எனக்கு எங்க வீட்டுக்காருக்கு சண்டை மூடி விட்டு நீ சந்தோஷமா இருக்கலான்னு பாத்தியா? பாத்தியா உன் சந்தோஷத்துக்கே ஆப்பு வச்சுட்டேன். நான் யாரு? இனிமேட்டு என்கிட்ட ஏதாவது வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவ்வளோதான். உன் காலு தலை மண்டையில எதுவுமே இல்லாமல் பண்ணிடுவேன். இப்படிதான் நம்மளும் போக போக குட்டை குட்டை குடிஞ்சிட்டே இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம வேற வழி பார்த்தோம்னா அவங்களும் வேற வழியில போயிடுவாங்க. வாமா ஹோம்ஒர்க் சொல்லி கொடுமா, மணியாவது பாரு. வந்துட்டேமா, இருங்க. நானும் எங்க அப்பா எங்கெல்லாம் தேடி பாக்குறது, எங்க அப்பா எங்க எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறாரு. அவர் போனு ரீச் ஆக மாட்டேங்குது, என்னதான் பண்றாரோ தெரியல. ஃபோன் பண்ணுப்பா, நான் ஓடி வந்துறேன்னாரு. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு, ஃபோனு ரிங்கும் போக மாட்டேங்குது. அவர் ஃபோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்க இருக்காரோ தெரியல. கடவுளே, எங்க அப்பா எப்பயாவது காப்பையாத்தி கொடுத்துருங்க, எங்க அப்பா என்கிட்ட வந்துடணும். பரத்து, இங்க நம்ம அப்பா கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. சி, அப்பா இல்லையா, கனவா? அப்பா நீ எனக்கு வேணும்ப்பா, எங்கப்பா போயிட்ட? 2-3 நாளாயிடுச்சுப்பா நீ தேடி உன்னை காக்காம. சீக்கிரமா அப்பா. சாப்பிட்டியா பரத்து? இல்லம்மா வேண்டாம்மா, நீ சாப்பிட்டியா? இல்லடா, நீ சாப்பிடாம நான் அப்ப சாப்பிட்டுருக்கேன். வா சாப்பிடலாம், எனக்கு பசிக்குது. சரிம்மா, சாப்பிட்டு முடிச்சு அப்பா போய் சேர்ந்து தேடலாமா? அப்பா போய் நான் ஏன்டா தேடணும்? எனக்கு அவசியமே இல்லை, உங்க அப்பாவா வரட்டும். சரிம்மா, நீ போய் சாப்பிட எடுத்து வை, நான் வரேன். மக்களே, எங்க அம்மாச்சி தாத்தா ஊருக்கு போய் 1 நாள் தான் ஆகுது, அதுலயே எங்க அம்மா இவ்வளவு மாறிட்டாங்கன்னு பாருங்க. வாமா எங்க அப்பா போய் சேர்ந்து தேடலான்னு பார்த்தோம்னா எங்க அம்மா என்ன சொல்லுது, நான் ஏன் தான் தேடணும், உங்க அப்பாவா வரட்டும், நான்லாம் போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. முன்னாலாம் எங்க அப்பாவே வரக்கூடாது, இந்த வீட்டிலே வேண்டாம் அப்படின்னாங்க, வந்தா வரட்டும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சமா மனசு மாறுது அம்மாக்கு. இப்படியே இருந்தா போக போக நாள் போக போக அம்மாக்கு எல்லாமே முழுசா மாறிடும். அப்பாவை தேடி போவாங்க அவங்களே. இதுக்காக தான் நான் பிளான் பண்ணி எங்க அம்மாச்சி தாத்தாவை துரத்தி விட்டேன். நம்ம பிளான் எப்படி சூப்பரா? லட்சுமி, இந்த ஆஸ்பத்திரி போயிட்டு வரங்காட்டியும் எப்பா உடம்பே சலிச்சு போயிருது. எவ்வளோ கும்பல் அம்மா, கண்ணாஸ்பத்திரிக்கே இவ்வளோ கும்பல், மற்றதுக்கெல்லாம் அவ்வளோதான். ஏன் லட்சுமி? என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கா? ஆமா போ லட்சுமி, உடம்பே டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். ஏங்க கண்ணுக்கு சொட்டு மருந்து ஊத்த சொன்னாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நானே பிபி சுகரை வச்சு இவ்வளோ தெம்பா இருக்கேன், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, கண்ணுக்கு மட்டும் தான் ப்ராப்ளம். இதுக்கு இவ்வளோ வசனப்படுறீங்க? அட போ லட்சுமி, எனக்கே முடியல. இப்போ கண்ணுக்கு சொட்டு மருந்து வேணாம், சாயந்தரம் ஊற்றிக்கலாம். ஆஸ்பத்திரியில் உட்காந்தே இருந்தாலும் ரொம்ப நேரம், அதுக்கு முதுகெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் படுத்தோன்னு வச்சுக்கோமே சரியாயிரும். மருமப்பிள்ள சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வந்திருக்கோம், வாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படுங்க. ஆஸ்பத்திரி போய் உட்காந்தே இருந்தோம்ல, முதுகு வலிக்குது லட்சுமி, வேணாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன் லட்சுமி. என்ன மாமா சொன்னாங்க டாக்டர்? நல்ல புறையேறி இருக்கான், அதுக்கு தான் கண்ணு தரியா தெரியலங்கிறாங்க, அதனால தான் மருந்து கொடுத்துருக்காங்க. சரி போடுங்க அப்படின்னா ஆஸ்பத்திரியில் உட்காந்தே இருந்தது டயர்டா இருக்கான், அதுக்காக போய் படுக்கலாம். மதியான நேரத்தில் சாயந்தர நேரத்தில் போய் கண்ணு மருந்து போட்டுக்கலாம். டாக்டர் எப்படி சொல்றாங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா திருப்பி அதே ப்ராப்ளம் வரும். மாமாக்கு முதல் சொட்டு மருந்து போட்டு விடுங்க. மாமனார் கேட்க மாட்டேங்கிறாரேம்மா, நீயே சொல்லிப்பாரு. டாக்டர் மருந்து போட சொன்னா கரெக்டாக போடணுமாம்மா, அதெல்லாம் போடலன்னா சரியாகாது, புரிஞ்சுக்கோங்க. இல்லம்மா சுதா, ஒரு சில கண்ணு மருந்தெல்லாம் எரியும், அதுக்கு தான் லட்சுமி இப்படி சொன்னா வேணாம்பான்னு சொன்னேன். வேண்டாமா சுதா. ஒரு சில மருந்து கண்ணை மருந்து விட்டாலும் எரியதாமாம்மா செய்யும், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்க அத்தை மாதிரி கண்ணாடி போற நிலைமையாயிரும். அதனால இப்பயே கண்ணுக்கு மருந்து ஊத்திடுங்க. சரிம்மா. அப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாமா, கண்ணு மருந்து ஊத்திட்டு அதுக்கப்புறம் வாங்க சாப்பிடலாம். சரிம்மா. இவ்வளோ தூரம் சொன்னோம், வேண்டான்னு சொல்லாத மனுஷன் மருமக சொன்னோன்னே உடனே ஊங்குறாரு. மருமக தான் கண்ணாடி போட்டிருக்கு, அதுக்காக என்னையும் சொல்றா. பரவாயில்ல பரவாயில்ல, இப்படியே சொல்லி மாமனார் சமாளிச்சிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம் தான். லட்சுமி, போய் கண்ணு மருந்து சீக்கிரம் எடுத்துருவா, நான் போட்டுட்டு சாப்பிட்டு படுக்கணும். சரிங்க.